வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஃபிபனாச்சி அப்படிங்கிற ஒரு மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஃபிபனாச்சி அப்படிங்கிறது பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறது. ஃபிபனாச்சி அப்படிங்கிறவர் இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு கணித ஞானி. இவரோட கருத்து என்ன அப்படின்னா, ஒரு நம்பரு பக்கத்தில் இன்னொரு நம்பரை கூட்டி வர்ற விட அப்புறம் அந்த வேல்யூ நம்பர் கூட்டி வந்த வேல்யூவோட நம்பரோட முன்னத்த நம்பரை ஆட் பண்ணும்போது ஒரு நம்பர்ஸ் வரும். இதை தான் ஃபிபனாச்சி நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஃபிபனாச்சி நம்பர்ஸில் 1, 2, 3, 5, 7 5, 8 இந்த மாதிரி நம்பர்ஸ் போகும். இந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் இயற்கையோட டைரெக்டாக தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக அது கிமுக்கு முன்னாடியே நம்ம இந்தியாவில் சில இதிகாசத்தில் தான் இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இவர் அதை ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அது கூட தொடர்பு இருக்கக்கூடிய பூ, பழம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு வேல்யூ உள்ளான இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, அந்த நம்பருக்கும் இயற்கைக்கும் டைரெக்டான தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வந்திருக்காரு. அது சில எக்ஸாம்பிள்ஸ் நிறையா சொல்லியிருக்காரு. அதையும் பார்ப்போம். ஃபிபனாச்சி நம்பர்ஸ்னு என்னென்னு பார்க்கலாம். அதாவது பக்கத்தில் இருக்கிற நம்பரை ஆட் பண்ண வரக்கூடிய ஆன்சர் தான் ஃபிபனாச்சின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 + 1 1 + 1 2 2. இப்போ 1 + 2 3 2 + 3 5 3 + 5 8 8 + 3 13 18 + 13 21 21 21 + 13 34 34 + 21 55 34 + 55 89 89 + 55 144 144 + 89 233. இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற நம்பர்ஸ் தான் ஃபிபனாச்சி நம்பர்ஸ்னு சொல்கிறோம். இங்கே வந்திருக்கு இல்லையா நம்பரு, இதுக்கு எல்லாமே ஒரு இயற்கையோட ரொம்ப தொடர்பு இருக்குது அப்படின்ட்டுருக்காரு. அதாவது இப்போது 2, 3, 5, 8, 13, 21, 34, 55 இதெல்லாம் வந்திருக்கு இல்லைங்களா. இதுக்கெல்லாம் இயற்கையோட நிறைய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அவரோட கருத்து. அதாவது இப்போ 2 அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அதே 3, 5, 8, 13, 21 இது எல்லாமே ஒரு வேல்யூபிளான நம்பர்ஸ் அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு இதில் எல்லாமே இதோட கவுண்ட்டு தான் இருக்குது அப்படிங்கிறாரு. அதாவது ரொம்ப அழகாக இருக்கிறது, ரொம்ப கரெக்டாக இருக்கிற விஷயம் எல்லாமே இந்த நம்பர்ஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவரோட கருத்து. இந்த நம்பர்ஸ்க்கும் இயற்கைக்கும் டைரெக்டாக தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அவர் இது ஃபுல்லாக சொன்ன விஷயம். அதுதான் அது எப்படிங்கிறத நம்ம இதிலெல்லாம் பார்ப்போம். இந்த ஆப்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா 5 லேயர் இருக்குது. அதே மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 3, 5, 8 இதெல்லாம் தொடர்பில் வந்திருக்கும். இந்த பூ பார்த்தீங்க அப்படின்னா 13 லீவ்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ரோஸ் பட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 3, 5 அப்படின்னு சொல்லி போட்டு அதோட ஃபிபனாச்சியோட அந்த ரேஷியோ வரும். அந்த ரேஷியோவுக்கு உண்டான மாடல் தான் இந்த ஃப்ளவரில் இருக்குது, ரோஸில் இருக்குது. அது எப்படிங்கிறத இப்போ ரேஷியோன்னா என்னங்கிறத பார்ப்போம். ஃபிபனாச்சி ரேஷியோனா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஃபிபனாச்சி நம்பர்ஸ் பார்த்தீங்க இல்லையா, அது முன்பின் நம்பரை டிவைட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ இருக்குது இல்லைங்களா, அதுதான் ஃபிபனாச்சி ரேஷியோன்னு சொல்லுவோம்.
அதாவது 2 டிவைடட் பை 3 அப்படின்னா 66.66. அப்புறம் 0.1506. அதாவது வர்ற இப்போ 2 + 3னா 5 வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ 3 டிவைடட் பை 5 டிவைடட் பை 5 0.6. அதே மாதிரி 5 டிவைடட் பை 3, அதாவது முன்பின் நம்பரை வந்து நம்ம டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் வந்துட்டு ஃபிபனாச்சி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 இது பண்ணிட்டு வரும்போது இதில் ரொம்ப வேல்யூவானது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 618 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 0.618 கூட இருக்கலாம், அல்லது வந்து 1.618 அப்படி அதை கூட சொல்லலாம். இந்த 618 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரேஷியோன் அடிப்படையில் தான் நம்ம உடம்பு, இயற்கையோட விதி, ஒரு மரம், ஒரு செடி, இது எல்லாமே இந்த ரேஷியோ படி தான் வரும். அதாவது ஸ்டார்டிங் வந்துட்டு ஒரு பங்கு அப்படின்னா அடுத்தது வந்து 1.5 மடங்கு வந்து பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். இயற்கை எல்லாமே அப்படித்தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து இந்த ஃபிபனாச்சி ரேஷியோன்னு சொல்கிறோம். இதை சில எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 + 1 2, அதோட 1 மடங்கு, அதுலேருந்து 1 மடங்கு, அதாவது 3, 3லேருந்து 1.5 மடங்கு 5, 5லேருந்து 8, 13, 21. இந்த ஆர்ச் மாதிரி வர்ற இந்த அமைப்பு இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து இயற்கையோட மெயின் விதி அப்படிங்கிறாரு. அதாவது வந்து நம்ம உடம்பாகட்டும், கையாகட்டும், இல்லை வந்து வேறு எது ஆகட்டும், 1 மடங்கு இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது வளரக்கூடியது வந்து 1.5 மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். முக்கியமானது எல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை வந்து இவ்வளோ ப்ரீஃபாக வந்து சொல்லியிருக்காரு. இப்போ அந்த மரத்தை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கிளை இருக்குது, அப்புறம் திருப்பி ஒரு கிளை, அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கிளை வருது, அப்புறம் 3 கிளை, 5, 8, 13 இருக்க அதோட இது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இல்லைங்களா. இதுவுமே வந்து மரம் வளர்கிறது வந்து ஃபிபனாச்சி அடிப்படையில் தான் மரம் வளருது அப்படின்னு சொல்கிறாரு. இதோட அமைப்பு வந்து பழங்கால கட்டடக்கலையிலையும் வந்து இந்த ஃபிபனாச்சி ரேஷியோ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ஒரு தாஜ்மஹாலை பார்த்தீங்கன்னாவும் தெரியும். அப்படியே அந்த 1:1, 2, 3, 5, 8 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு அலை வந்து உருவாகிற ரேஷியோ வந்து இந்த அடிப்படையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது எதுக்கு இந்த ரேஷியோ பற்றி நம்ம இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா, இந்த ரேஷியோ தான் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை. இது வந்து இயற்கையோட டைரெக்டாக தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் தான் இதெல்லாம். இப்போ நம்ம கை அமைப்பு பாருங்கள். உள்ளங்கை வரைக்கும் ஒன்றா இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1.61, அதாவது 1.5 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி விரலையும் எடுத்துட்டிங்கனாலும் அதே மாதிரி தான். இது எல்லாமே அலை உருவாகிறதாகட்டும் எதுவாகட்டும் இந்த ரேஷியோ அடிப்படையில் தான் இயங்குது அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரி, ஃபிபனாச்சிக்கும் ட்ரேடிங்க்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஃபிபனாச்சியும் நியூமெரிக்கல், இதுவும் வந்துட்டு நியூமெரிக்கல் பேஸ் பண்ணி வர்றது தான். ஸோ எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற போது அப்போ ட்ரேடிங்க்கு கட்டாயம் யூஸ் ஆகும். ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட நான் இன்னைக்கு காலையில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்ச ஃபிபனாச்சி தான். அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த லோவிலேருந்து 883, இந்த லோவிலேருந்து இந்த ஹை வரைக்கும் நான் ஹை டு லோ வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ எனக்கு எக்ஸாக்டாக வந்துட்டு 618க்கு அந்த இடத்துல வந்து ரிட்ரேஸ்மெண்ட் ஆகிற மாதிரி காலையில் கிடச்சிது. அதாவது இது வரைக்கும் இது 27 மார்க்கெட்டு, எக்ஸ்ட்ரா இன்றைக்கி 30 இல்லைங்களா. நான் இது வரைக்கும் தான் மார்க் பண்ணியிருக்க முடியும், ஏன்னா அதுக்கு மேலே மார்க்கெட் இல்லை. நான் பார்க்கும்போது க்ளோஸ் ஆகிருந்துச்சு இல்லையா, என்னால் ஓப்பன் அதுலேருந்து நான் இது வரைக்கும் இந்த மார்க்கெட் க்ளோஸ் ஆன வரைக்கும், அதாவது ஃப்ரைடே க்ளோஸ் ஆனது வரைக்கும் நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். மார்னிங் எனக்கு தெரில, நான் வேற ஒரு வேலையை வெளில போயிருந்தேன். அப்போ அதே மாதிரி எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் 9:15 வந்து பார்த்தீங்கன்னா 9:15லேருந்து 9:30 வந்துட்டு அதை டச் பண்ணிட்டு எகைன் இன்றைக்கி ஃபுல்லாகவே மார்க்கெட் வந்து பை தான். அதாவது என்ன அப்படின்னா அந்த 61.8 அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு நீங்கள் மேலே இருந்து கீழே இது பண்ணும்போது செல் இண்டிகேட் காட்டும், கீழேருந்து மேலே இது பண்ணும்போது பை இண்டிகேட் காட்டும். இப்போ நம்ம பூராவே பை ட்ரெண்டு காட்டியிருக்கு.
லாஸ்ட்டு, அதாவது ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பை ட்ரெண்டு. நான் கீழேருந்து மேலே போட்டிருந்தேன். அப்போ கீழேருந்து மேலே போடும்போது திருப்பி ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு திருப்பி பை அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் கிடச்சிது. சரி, நான் ஹை தான் இன்றைக்கி போகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி ஹை தான் போயிருக்கு. இது வந்து இந்தியன் மார்க்கெட் நிஃப்டி 50ல் போட்டிருக்கேன். ஃபாரெக்ஸ்லேயும் அதே மாதிரி தான் மார்க்கெட் ஹை டு லோ வந்து மார்க் பண்ணியிருந்தேன். ஒரு சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு அகெயின் வந்து மார்க்கெட் பை தான் இருக்குது. இதுதான் வந்து ஃபிபனாச்சி லைவில் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ். இன்னும் டைரெக்டாக எப்படி பண்ணணும், இப்படி எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணணும், எது பண்ணால் எக்ஸாக்டாக கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னொரு நல்ல ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நான் இப்போ கொடுத்தது எல்லாமே இன்ட்ரொடக்ஷன், ஃபிபனாச்சி பற்றியான இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அது எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இன்னொரு நல்ல வீடியோ போடுறேன். இன்ட்ரடக்ஷனுக்காக போட்ட வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீஃபாக பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம யூஸ் பண்ணுற ஃபிபனாச்சி இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணுற ரிட்ரேஸ்மெண்ட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது எல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் கால்குலேஷன் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது வந்துட்டு நம்ம ஒரு ஹை லோ எடுத்து அதுக்குண்டான ஒரு கால்குலேஷன் இருக்குது இல்லையா, ஃபிபனாச்சி அந்த ரேஷியோ பார்த்தோம் இல்லைங்களா, அதை டிவைட் பண்ணி வர்ற மாதிரி அந்த மாதிரி தான் இதெல்லாம் மேக் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா விதத்துலேயுமே அவைலபிள் இருக்குது. ட்ரேடிங் வியூவில் போனீங்கனாலும் சரி, ஃபாரெக்ஸில் போனீங்கனாலும் சரி, என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களா, பேசிக்காக வந்து இது WD கேன்னு சொல்லி இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. அது எல்லாமே காமனாக எல்லா இதுலேயும் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல். அது ஃபிபனாச்சி கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சாலிடாக ஏதோ ஒரு இன்கம் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டே இருக்கலாம். அதில் ஃபிபனாச்சி வந்து அந்தளவுக்கு ஒரு அக்யூரசி இருக்கக்கூடிய ஒரு, அது இண்டிகேட்டர்னு சொல்ல முடியாது, இண்டிகேட்டராகவும் இருக்குது, நம்ம ட்ரா பண்ணுற மாதிரியும் இருக்குது. இண்டிகேட்டர் மோஸ்ட்லி வந்துட்டு கொஞ்சம் இதாகும். நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதை விட மேனுவலாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. மேனுவலாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்டு எந்த இடத்துல மாறுது, இந்த 61.8 தான் மாறுதா இல்லை வேறு எங்கேயாவது மாறுதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. இதே இண்டிகேட்டராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் மட்டும்தான் கொடுக்கும். அடுத்து இங்கே ப்ரைஸ் போகும், இந்த ப்ரைஸ் போகும், அடுத்து இங்கே கீழே இந்த ப்ரைஸ் வரும் அப்படிங்கிறப்ப நார்மல் இண்டிகேட்டர் மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபிபனாச்சியோட இது வந்து உங்களுக்கு தெரியாது. இதே வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் எங்கே மாறப்போகுது, எந்த இடத்துல ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்குது, அடுத்து திருப்பி வந்து மார்க்கெட் அது சேம் ட்ரெண்டில் போகுமா இல்லை கீழே வருமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் மேனுவலாக வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு இது எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது இப்போ ட்ரேடிங் வியூவில் எடுத்துட்டிங்க அப்படின்னாலும் அதுலேயும் இருக்குது, இல்லை ஃபாரெக்ஸில் போயிட்டிங்கன்னா அதுலேயும் வந்துட்டு இது ட்ரா பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை வந்து உங்களுக்கு ட்ரா பண்ண தெரில அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங் வியூலையாகட்டும் அல்லது வந்து ஃபாரெக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா டெமோவில் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த பையில் வந்துட்டு இருக்கிறே லோ எடுத்துகிட்டு மேலே ட்ரா பண்ணி கொண்டு போய் இருக்கையில் ஹையில் வச்சிங்கன்னா அடுத்த மார்க்கெட் வந்து எங்கே வந்து ட்ரேஸ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அழகாக காட்டிடும். நான் லைவில் காட்டின மாதிரி அழகாக காட்டிடும். இது வந்துட்டு ரொம்ப பெரிய டைம் ஃப்ரேம் வந்து வைக்க வேண்டாம். பெரிய டைம் ஃப்ரேம் வச்சோம்னா ரொம்ப லேட் ஆகும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு புரிகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் மினிமம் வந்து 15 மினிட்ஸில் வைங்க. அது வந்து சரியான ஒரு டைம் ஃப்ரேம். அது 15 மினிட்ஸில் வச்சிங்க அப்படின்னா அடுத்த ஒரு 4 கேண்டிலுக்கு அப்புறம் 5வது கேண்டில் வந்துட்டு உங்களுக்கு அதை போய் பம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும், அந்த பிளேஸுக்கு வந்துடும். அதனால் ரிசல்ட்டை வந்து இமீடியட்டாக தெரிஞ்சிக்கலாம். இது டைம் ஃப்ரேமும் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபிபனாச்சி மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா சாலிடான ஒரு ப்ராஃபிட் நீங்கள் பார்க்கலாம். அதில் பெரிய லாஸையும் இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த இடத்துல வந்துச்சு, இன்கேஸ் இது திருப்பி போச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வைக்க முடியும் அந்த இடத்துல. அதே மாதிரி டேக் ப்ராஃபிட் எங்கே போகும் அப்படிங்கிற டேக் ப்ராஃபிட்டையும் வைக்க முடியும் நம்மளால் அழகாக. இது பிகினர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு சரியான டூல். அப்புறம் ரெண்டாவது வந்து மார்க்கெட்டை என்னோடய சஜஷன் என்னென்னா, மார்க்கெட்டை நீங்கள் டெய்லி வாட்ச் பண்ணணும். டெய்லி மார்க்கெட்டை வந்துட்டு ஒரு 2 hours 3 hours உட்காந்து மார்க்கெட்டை ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். அப்படி நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் அந்த கேண்டில்ஸை பார்த்துட்டே இருப்பீங்க. அப்போது நீங்கள் நிறையா வீடியோவில் பார்த்துருக்கலாம். அதாவது டபுள் பாட்டம், டபுள் ஷோல்டரு, ஹெட் அண்ட் ஷோல்டர், இப்படி மாதிரிலாம் நிறையா பார்ப்பீங்க. அப்போ பார்க்கும்போது அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் லைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவில் நீங்கள் பார்க்கும்போது அந்த டபுள் பாட்டம், ஹெட் அண்ட் ஷோல்டரு, இந்த மாதிரி
கேண்டில்லாம் வந்து தியரட்டிக்கலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கே தெரியாமல் டிஃபால்ட்டாக வந்து மார்க்கெட் வந்து இப்படி போச்சுன்னா இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு ஐடியாலஜி வந்து க்ரியேட் ஆகும். அதுக்கு தான் நம்ம லைவில் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த கேண்டில்ஸ் எப்படி போகுது, எப்படி வருது, எந்த டைமுக்கு மாறுது, எந்த டைமுக்கு வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. நன்றி.